வெல்கம் டு ஆல் தி ஆஸ்பிரண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு 24 ஜூலை கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். இப்ப நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். எந்த மாநிலத்தின் நடனம் சார்கி மற்றும் மாங்கன் ஹிமாச்சல பிரதேசம்? எந்த மாநிலத்தின் நடனம் கர்மா மற்றும் ஷார்குல் ஜார்க்கண்ட்? எந்த மாநிலத்தின் நடனம் கர்கா மற்றும் குட்டார் கர்நாடகா? எந்த மாநிலத்தின் நடனம் சர்குல்லா மற்றும் சலபதோனி மத்திய பிரதேசம்? மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் பைகாஸ், பாரியா, கட்காரி, முரியாஸ், கோர்கு, மவாசி, பர்தான் மற்றும் ஷகாரியா. அன்னை தெரேசா 1980ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. துளசிதாஸ் சாகித்ய ரத்னா, கிருஷ்ண கீதாவளி, வினய பத்திரிகை, ரத்ன ராமாயணம் சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. நாடாளுமன்றத்தில் 2/3 பெரும்பான்மையுடன் திருத்தம். விகிதிசாரா பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலை தென்னாப்பிரிக்க நாட்டில இருந்து நாம் எடுத்துக்கிட்டோம். 12வது ஐந்தாண்டு திட்டம் 2012 இருந்து 2017 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. பகுதி 9B கூட்டுறவு சங்கத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. தாமர் கிளர்ச்சி 1789 இருந்து 1832 வரைக்கும் போலா நாத் சகே தலைமையில சோட்டா நாக்பூர் பகுதியில நடந்துச்சு. குஜராத்ல கொண்டாடக்கூடிய பண்டிகை டாங்ஸ் தர்பார், ஷாம்லாஜி ஃபர், பத்ரபதா பூர்ணிமா. இன்னைக்கான திட்டம் சட்டா திட்டம் 2018ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. PM அன்னதாத்தா ஆயி சனரக்ஷன் அபியான் 2018, மிஷன் சாகர், ஆயுஷ்மான் சகாக்கர் திட்டம் 2020, PM போஷன் சக்தி நிர்மான் அபியான் 2021, அக்னிபாத் பாதுகாப்பு கொள்கை சீர்திருத்தம் 2022. LICயின் மேலாண்மை தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆர் துரைசாமி. 2025ஆம் ஆண்டு பெண் பிண்டர் பரிசை வென்றவர் யார்? லீலா அபுலேலா. டிஜி லட்சுமி திட்டத்தை எந்த மாநில அரசு தொடங்கியது? ஆந்திர பிரதேசம். 2025ஆம் ஆண்டு ஃபிஃபா கிளப் உலக கோப்பையை வென்ற அணி எது? செல்சியே. 2025ஆம் ஆண்டு விம்பிள்டன் பட்டத்தை வென்றவர் யார்? ஜானிக் சின்னர். பீஷ் கோயல் கூற்றுப்படி இந்தியாவின் சூரிய சக்தி திறன் 4000% அதிகரிச்சிருக்கு. ஸோ கரண்டா இப்போ நம்ம 227 கிகாவால்ட் உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம். இதுவே நம்ம 2030க்கு முன்னாடி 500 கிகாவால்ட் ரினோவபிள் எனர்ஜி, புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் திறனை அதிகரிக்கணும் அப்படின்னு நம்ம இலக்கா முடிவு பண்ணியிருக்கோம். ரயில்வே பாதுகாப்பு படையின் முதல் பெண் இயக்குனர் ஜெனரல் யார்? சோனாலி மிஸ்ரா. ஜெயவர்மா ஷிர்கா முதல் பெண் தலைமை நிர்வாக அதிகாரி மற்றும் ரயில்வே வாரிய தலைவர். சஞ்சய்குமார் ஜெயின் IRCTC உடைய தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குனர். தெற்கு ரயில்வேயின் முதல் பெண் TTE சிந்து கணபதி. 2025ஆம் ஆண்டுக்கான ஐக்கிய நாடுகளின் மக்கள் தொகை விருதை வென்றவர் யார்? வர்ஷா தேஷ்பந்தே. இந்த ஐக்கிய நாடுகள் மக்கள் தொகை விருது 1981ல அறிமுகமாச்சு. தலைலாமா அமைதி மற்றும் நிலைத்தன்மைக்கான தங்க மெர்க்குரி விருது வாங்கியிருக்காங்க. மரியங்கலா ஹங்கரியா உலக உணவு பரிசு. சத்குரு கனடா இந்திய அறக்கட்டளையின் ஆண்டின் உலகளாவிய இந்திய விருது. குமார் மங்களம் பிர்லா USISPF உலகளாவிய தலைமைத்துவ விருது. லீலா அபுலேலா பெண் பிண்டர் பரிசு. மும்பையில் உள்ள எந்த பாலம் சிந்தூர் பாலம் என்று பெயர் மாற்றப்பட்டுள்ளது? கர்னாக் பாலம். சாரதா ஸ்டேடியம் சச்சின் டெண்டுல்கர் மைதானம் பெயர் மாற்றம் பண்ணிருக்காங்க. பந்தாரா வெர்சோவா கடல் பாலத்துடைய புதிய பேர் வீர் சவர்கர். உதம்பூர் ரயில் நிலையம் கேப்டன் துஷார் மகாஜா. சௌராஷ்டிரா கிரிக்கெட் சங்க மைதானம் நிரஞ்சன் ஷா மைதானம். தர்பார் மண்டபம் கணதந்திர மண்டபம். புனே விமான நிலையம் சாந்த் துக்காராம் மகாராஜ் சர்வதேச விமான நிலையம். தென்னாலியோடைய புது பெயர் மவுண்ட் மெக்கின்லி. தேசிய பொது ஒத்துழைப்பு மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு நிறுவனம் சாவித்ரிபாய் ஃபூலே. எந்த நாள் நெல்சன் மண்டேலா சர்வதேச தினமாக அனுசரிக்கப்படுகிறது? ஜூலை 18. மைய கருத்து இட்ஸ் ஸ்டில் இன் அவர் ஹேண்ட்ஸ் டு காம்பேக்ட் பாவர்ட்டி அண்ட் இன்இக்விட்டி. ஜூலை மாதத்தின் முதல் சனிக்கிழமை சர்வதேச கூட்டுறவு தினம். ஜூலை 2 உலக விளையாட்டு பத்திரிகையாளர்கள் தினம். ஜூலை 7 உலக சுகாலி மொழி தினம். ஜூன் 27 குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவன தினம். ஜூன் 30 உலக சிறுகோள் தினம். ஜூலை 6 உலக கிராமப்புற மேம்பாட்டு தினம். ஜூலை 15 உலக இளைஞர் திறன் தினம். ஜூலை 7 உலக உயிரி தயாரிப்பு தினம். ஜூலை 17 சர்வதேச நீதிக்கான உலக தினம். பெண்களுக்கான பிங்க் டிக்கெட் முறைக்கு பதிலாக டெல்லியின் புதிய ஸ்மார்ட் கார்டின் பெயர் என்ன? ஷஹேலி.
இந்தியாவின் முதல் உள்நாட்டு தானியங்கி உயிரி மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு நிலையம் டெல்லியில ஆரம்பிச்சிருக்காங்க. யூகே யுதீன் பாரத் தேசிய அருங்காட்சியகம் டெல்லியில ஆரம்பிச்சிருக்காங்க. நைதிக்ஷா முயற்சி ஆரம்பிச்சிருக்காங்க டெல்லி. இந்தியா எந்த ஆண்டு துப்பாக்கி சுடும் உலக கோப்பையை நடத்தும்? 2027. 2026 உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் இந்தியா நடத்த போறாங்க. அதுக்கப்புறம் 2026 ஆசிய பளுதூக்குதல் சாம்பியன்ஷிப் இந்தியா நடத்த போறாங்க. இந்த வருஷம் ஃபைட் சதுரங்க உலக கோப்பை, அப்புறம் இந்த வருஷம் ஆசிய கோப்பை ஹாக்கி உலக கோப்பை நடத்த போறாங்க. புஞ்சையில ஏற்படக்கூடிய ஒரு சில முக்கியமான நோய் வீட் லீஃப் ரஸ்ட் புகிஷனியா ரிகாண்டிட்டால ஏற்படுது. பிரவுன் லீவ் ஸ்பாட் ஆஃப் ஐஸ் பைபோலரிஸ் உருசியில் ஏற்படுது. கிரீனியர் டவுனி மில்டியா பஜ்ரா ஸ்கலரோஸ்போரா கிராமிகோலால ஏற்படுது. பவுடரி மில்டியா கிரேப் எரிசிபி நெக்காட்டர், பொட்டேட்டோ வாட் டிசீஸ், பிளாக் ஸ்காப் இல்ல பொட்டேட்டோ டியூமர், சின் கைட்ரிகம் எண்டோபயோட்டிகம், ஸ்மட் ஆஃப் பஜ்ரா டோலியோஸ்போரியம் பெனிசிலாரியே, லேட் பிளைட் ஆஃப் பொட்டேட்டோ ஃபைட்டோதரா இன்வெஸ்டன்ஸ், ஏர்லி பிளைட் ஆஃப் பொட்டேட்டோ ஆல்டர்னரியா சொலானி, கிரேப்போன் ரஸ்ட் குலிட்டட்ரிகம் ஃபால்கட்டம், பவுடரி மில்டியா ஆஃப் டிஏ பெரனோஸ்பெரா பிசியால ஏற்படுது. மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா அவார்டு வாங்கினவங்க டி குகேஷ், ஹர்மன் பிரீத் சிங், பிரவீன் குமார், மனோபாக்கர். அர்ஜுனா வாழ்நாள் விருது சுஜா சிங், முரளிகன் பேக்கர். திரோணாச்சாரியா விருது சுபாஷ் ராணா, தேபாலி தேஷ்பந்தே, சந்தீப் சங்கவான். திரோணாச்சாரியா வாழ்நாள் விருது எஸ் முரளிதரன், ஆர்மண்டோ கொலாக்கோ.